அர்ஜுன் தேஷ்வால் டிஃபென்ஸில் சுரேஷ் ஜாதவ் வந்து ரைடிங்கில் என்னடா நடந்துட்டு இருக்கு நேற்று மேட்ச்சில் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது நேற்று மேட்ச்சு. தெலுங்கு டைட்டன்ஸ் விசஸ் தமிழ் தலைவாஸ் நேற்று நைட் நடந்த மேட்ச்சில் தெலுங்கு டைட்டன்ஸ் 43 புள்ளிகளும் தமிழ் தலைவாஸ் 29 புள்ளிகளும் எடுத்து தமிழ் தலைவாஸ் ஒரு பயங்கரமான தோல்வியை சந்திச்சிருக்கு நேற்று நைட்டுன்னு தான் சொல்லி ஆகணும். இதுக்கு மெயினான ரீசனாக நான் என்ன பார்க்குறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் சைடில் எப்பயுமே நிதிஷ்குமாரை பெருமையாக பேசிகிட்டு இருப்போம். ஆனால் நிதிஷ்குமார் நேற்று ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் தேவையில்லாத ஊட்டமாக இருந்தது. டிஃபென்ஸ் எல்லாமே ஃபெயிலியர் நம்ம டீமில். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சுரேஷ் பர்த்டே பாய் சுரேஷாக நேற்று வரல, நார்மல் சுரேஷாக தான் வந்திருக்கிறாரு. நான் போன வாட்டியே சொன்னேன், பர்த்டே பாய் சுரேஷ் தான் எனக்கு வேணும், நார்மல் சுரேஷ் வேணாம் அப்படின்ட்டு. கார்னரில் நிற்கிறாரு, பெருசாக அவரால் ஆங்கிள் ஹோல்டு எதுவும் பண்ண முடியல. தை ஹோல்டு பண்ண வந்தாலும் தப்பிச்சு பூச்சி ஓடிடுறானுங்க. இன்னொரு மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா, ஆப்போனண்ட்டு விஜய் மல்லிக்கு பரத் கூடா என்ன மாதிரியான ரைடுங்க சாமி, எல்லா ரைடும் பிரித்து எடுக்கிறானுங்க போட்டு. நம்ம டீமில் ஒரு அற்புதமான ஒரு ஓப்பனிங் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்தாரு ரோனக்குன்னு தான் சொல்லி ஆகணும். மெயினான ஓப்பனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் தேஷ்வால் யாருமே டீமில் இல்லை, தனியாக நின்றுட்டு இருக்கப்போ ரோனக்கு ஒரு செம ரைடு போயிட்டு போனஸ் ப்ளஸ் டச் பாயிண்டோட வந்தார். அதுக்கப்புறம் அர்ஜுன் தேஷ்வாலை உள்ளே கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம ஒரே ஒரு சூப்பர் டேக்கிள் தான் எடுத்திருக்கோம் மொத்த சீசனுக்குமே. நேற்று மேட்ச்சில் 2 சூப்பர் டேக்கிளுக்கு மெயினான ஆளாக இருந்திருக்கார் ரோனக்கு. தூக்கி வெளியே அடிச்சார் ஒரு ரைடில். அடுத்த ரைடில் பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட் பண்ணி சூப்பர் டேக்கிள் எடுத்து கொடுத்தாரு. ஆனால் அந்த கிரியேட் பண்ண ஓப்பனிங்லையும் நம்ம ஆளுங்களால சரியாக ஃபில் பண்ண முடியல. மெயினான இன்னொரு ரீசன் கேட்டிங்கன்னா, 3 முறை நம்ம டீம் நேற்று ஆல் அவுட் ஆகிருக்கு. நம்ம டீம் அவங்கள ஆல் அவுட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் அவங்க டீமில் 7 பேரும் வந்த பிறகு நம்ம டீம்னால சரியான ரைடோ இல்லை ப்ராப்பரான டிஃபென்ஸோ பண்ண முடியல. அதுதான் இந்த மேட்ச் தோற்றதுக்கான ஒரு மெயின் ரீசனாக எனக்கு தெரியுது. ஹோப் அடுத்த மேட்ச்ல வச்சு நல்லா டிஃபென்ஸோட இறங்குவாங்க அப்படின்ட்டு. தயவுசெய்து இந்த சுரேஷை மாற்றுங்கப்பா ரைட் சைடு கார்னரில் தயவுசெய்து. நம்ம டீம் தோற்றதுக்கான காரணம் என்னன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் தமிழ் தலைவர்ஸோட எந்த மேட்சஸ் அண்ட் ப்ரிவியூஸ் அண்ட் ஸ்கோர் கார்ட்ஸ் எதையுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. அடுத்த வீடியோ போகலாம்.